இயல் 4 இயல் 4ஓட குறுவினாக்கள். அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? தமிழ்ல நிகண்டு, நன்னூல், காரிகை, கண்டி அலங்காரம், நீதிநூல்கள். இதெல்லாமே என்னது தமிழ்ல. மனன பயிற்சின்னு என்னது? மனப்பாடம். ஓகேவா? அந்த நூல்கள் அவங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லி 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 அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க? மனசுல பதிய வச்சிருப்பாங்க. அததான் சொல்றாங்க. கணிதத்துல கீழ்வாயினாக்கம், நேர்வாயினாக்கம், குழிமாற்று முதலிய பல வகை வாய்ப்பாடுகள். இந்த கீழ்வாயினாக்கம்னு என்னன்னா நம்மளோட ஃபிராக்ஷன் நம்ம சொல்றோம் இல்லையா? அதோட அததான் சொல்லியிருக்காங்க. கீழ்வாயினாக்கம், மேல்வாயினாக்கம். குழிமாற்று அப்படின்னு என்னது? பெருங்கல் வாய்ப்பாடு தான் குழிமாற்று. தலைகீழ் பாடமுறை என்ற முறை அப்படின்னா என்னன்னா, ஒரு பாடத்தை நமக்கு ஏத்த மாதிரி சொல்லலாம். அதை அப்படியே ரிவர்ஸ்லயும் சொல்ல வைப்பாங்க. அப்போ நம்ம மைண்ட்ல என்னது இன்னும் நல்லா புரியும் அதுக்காக. இது இல்லாம ஆத்திச்சூடி, கொண்டை வேந்தன் போன்ற அகராதி வடிவில் அமைந்த நினைவாற்றலை வளர்க்க. ஓகேவா? தமிழில் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டியலங்காரம், நீதிநூல்கள், கணிதத்தில் கீழ்வாயினாக்கம், மேல்வாயினாக்கம், குழிமாற்று, தலைகீழ் பாடம் என்ற முறை ஆத்திச்சூடி, பொன்றை வேந்தன் போது அகராதி வடிவில் அமைந்த நினைவாற்றலை வளர்க்க உதவி. வசனம், கவிதை வேறுபாடுதல். இப்ப வசனம்னு என்னது? எதுகை மோனை சேர்ந்தாமல் அடியென்ற அளவில்லாம் எழுத்துகின்ற வடிவமாகும். இப்போ படத்துல எல்லாம் பேசுவாங்கல்ல, அதுதான் என்னது? வசனம். அவங்க வேணா எத்தனை லைக் வேணாலும் பேசலாம், எவ்வளவு அடியில வேணாலும் பேசலாம், எத்தனை நிமிஷம் வேணாலும் பேசலாம் அப்படின்னு அதுக்கு என்னது ஒரு வரையறையே இருக்காது. அதுல என்னது? எதுகை இருக்கணும், அப்புறம் மோனை இருக்கணும் அப்படிங்கிற என்னது அவசியமே இல்லை. அதுதான் என்னது? வசனம். கவிதைன்னா என்னது? எதுகை மோனை கண்டிப்பா அதுல இருக்கணும். அடிக்கென்று எல்லை வைத்து எழுதப்படுவதே கவிதையாகும். ஒரு கவிதைன்னா என்னது? எதுகைன்னா என்னது? மோனைன்னா என்னது? மோனை என்னது? ஒரு பாடல்ல இல்ல ஒரு கவிதையில முதல் எழுத்து ஒன்று வர மாதிரி இருப்பாங்க. எதுகைன்னா என்னது? இரண்டாம் எழுத்து ஒன்று வர மாதிரி இருக்கும். அடிக்கென்று இப்போ ஒரு கவிதைனா 4 அடியிலிருந்து 8 அடி வரை தான் இருக்கணும். இல்ல 3 அடியிலிருந்து 6 அடி வரை தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எல்லை வைத்து பாடப்படுவதுதான் என்னது? கவிதை.